பிரைஸ் அ லாட். ஒரு கிறிஸ்டினை தான் மேரேஜ் பண்ணணுமா, மற்ற மதங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி உங்களுக்கு புரியுற மாதிரியே சிம்பிளாக சொல்கிறேங்க. ஏசு கிறிஸ்டின்ஸை மட்டும்தான் மேரேஜ் பண்ணோம், மற்ற மதங்களில் இருக்கவங்கள மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் எந்த இடத்துலையும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் ஏசு கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கல, மனுஷங்க தான் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குனாங்க. அப்போ நான் எந்த மதத்தில் இருக்கிற பொண்ணோட மேரேஜ் பண்ணலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்நிய நோக்கத்தோடு உறவாடக்கூடாதுன்னு. அந்நிய நோக்கம் அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஞானசனம் பெற்ற பிறகு நீங்க ஏசப்பாவுடைய போதனைகளை வாழ்றீங்க. இப்போ நீங்க ரட்சிக்கப்படாத ஒருத்தங்களை உங்க லைஃப் பார்ட்னர் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்க 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. ஏன்னா தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத்திருக்க கடவன். தேவன் எதற்கு இணைக்கிறாரு? அவருடைய சித்தத்திற்காக இணைக்கிறாரு. அப்ப நீங்களும் ரட்சிக்கப்பட்டு உங்க பார்ட்னரும் ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். பிரதர், நான் லவ் பண்ணிட்டேன் பிரதர், நான் என்ன பிரதர் பண்றது, நான் எப்படியாவது அவரை ரட்சிக்கப்படுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் பிரதர்னா நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. தயவு